எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையும் கைகளையும் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். மோசே உயர்த்தினான், ஜெயம் பெற்றுக்கொண்டான். கோலை உயர்த்தினான், செங்கடு 2 பிளந்தது. கோலை உயர்த்தினான், தண்ணீர் சிவப்பாய் மாறிற்று. காரில் சூழ்ந்தது, வெளிச்சம் உண்டாயிற்று. அது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்ற வேத வசனத்தின்படியே உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தாங்குவான். கையை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நோய்கள் குணமாகட்டும். சந்திக்கப்படாத, கத்தரை ஏற்றுக்கொள்ளாத, கத்தருடைய பயம் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் மேல ஒரு பயமும் பயபக்தியும் வரட்டும். திருமண தடைகள் மாறட்டும், வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கட்டும், தேர்விலே தேர்ச்சி பெறட்டும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு போகட்டும். ஆண்டவரே, பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னவர், பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர், பிரசவத்தை தடுப்பேன் என்று சொன்னவர். தேவன் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதியும். கடனுக்கு வானத்தின் வாசலை திறங்க ஆண்டவரே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் நிரப்பப்படும். எங்கள் நிலை, மோசமான நிலை உமக்கு தெரியும். மோசமான பொருளாதார சூழல் உமக்கு தெரியும். மன அழுத்தங்கள் உமக்கு தெரியும். வேதனைகள் தெரியும். ஜுரம் தெரியும். தொண்டை வலி தெரியும். கழுத்து வலி தெரியும். முதுகு வலி தெரியும். கால்கள் வலி தெரியும். ஏனென்றால் எங்கள் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்காக கண்ணீர் விட்டவர், பெருமூச்சு விட்டவர், வேதனைப்பட்டவர், கோபப்பட்டவர். நீர் எங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது இறங்கி வந்து எழுந்தருளும், எங்களுக்காக உதவி செய்யும். நாங்கள் விரும்புவதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்யும். ஊழியத்திலே தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். இந்த காலை ஜெபத்திலே நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். இதற்கு தடையா எது வந்தாலும், யார் வந்தாலும் அந்த தடையை நீக்கியல். அநேக ஆயிரங்கள் பார்க்கும்படி கிருபை தாரும். அநேக ஆயிரங்களுக்கு இந்த விதை விதைக்கப்படும்படியா கத்தர் அழுத்தாரும். 120 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து மோசே வாழ்ந்தது போல, ஆபிரகாம் வாழ்ந்தது போல, ஈனோக்கு வாழ்ந்தது போல, காலை வாழ்ந்தது போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். திருமணத்துக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். அநேகருடைய தோல் வியாதிகள் மறைகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய கால் வெடிப்புகள் மாறுகிறதை பார்க்கிறேன். அநேகர் 2ஆம் பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்க, கத்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். போன் ஃப்ராக்சர் எல்லாம் குணமாகிறதை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். உன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடை கொடுப்பேன். அது இப்பொழுதே கத்தர் கொடுப்பீராக. எல்லார் பார்வையிலும் எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி. எங்களை துக்கப்படுத்த நினைக்கிறவர்கள் மத்தியிலே நாங்கள் உயர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.